சரி, நேற்றைக்கு நம்ம நலவெண்பாவை முழுமையாக பார்ப்போம். இன்றைக்கு பாடப்பகுதியை பார்ப்போம். பாடப்பகுதியை வெறுமனே பரீட்சைக்குன்னு படிக்காமல் வாழ்வியலோடையும் சேர்த்து படிப்பேன். ஏன்னா புலவர்களோட நோக்கம் அதுதான். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூல் பயனேன்னு சொல்லுவார் பவனந்தி முனிவர். அது ஒரு நூலோட பயன் என்ன அப்படின்ட்டு அதை சரியாக பயன்படுத்த தெரியணும். வெறுமனே பரீட்சைக்கு படிச்சுட்டு முடிஞ்சு போச்சுன்ட்டு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கைக்கு உதவாத பாடத்தெல்லாம் பரீட்சைக்கு படித்து தொலைக்க வேண்டியிருக்கு. இது அப்படி இல்லாமல் வாழ்வியலோடு படிக்க முயற்சி பண்ணுவோம். பிறகு பரீட்சைக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னு அதையும் சொல்லித்தரேன். சீத மதி குடைக்கீழ் செம்மை அறம் கிடப்ப தாதவில் பூந்தாரான் தனி காத்தான் மாதர் அருகூட்டும் பைங்கிலியும் ஆடர் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு அப்படின்றது இந்த பாடல். அதாவது நலனோட செம்மையான ஆட்சியில கிளியும் பருந்தும் கூட ஒரு கூட்டில் வாழ்ந்துச்சு. இவ்வளவுதான் இதோட அடிப்படை செய்தி. இது எழுதுனா கூட முடிச்சு அந்த பரீட்சைக்குள்ள அந்த மார்க் ஏறக்குறைய பெற்றலாம். இப்ப நான் சொல்றேன், விளக்கத்தை கேளுங்க. சீத மதி குடைக்கீழ். சீத அப்படின்னா சீதளம். வார்த்தையை விளங்கிங்க. அப்புறம் எப்படி எழுதுன்னு எல்லா வார்த்தையும் எழுதுன்னு கட்டாயம் இல்லை, விளங்கிறதுக்காக சொல்றேன். சீத அப்படின்னா சீதளம். சீதளம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். இந்த வார்த்தை பயன்பாட்டில் இல்லை. சீத சீதளம் குளிர்ச்சி. ஓகே, அப்ப குளிர்ச்சி. மதி குடைக்கீழ். மதி நில ஒளியை குளிர்ச்சியானது. குளிர்ச்சியான நில ஒளியை போல, நில ஒளி குளிர்ச்சியான நில ஒளி மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குது. அந்த மாதிரி நலமன்னன் வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து ஆட்சி செலுத்தினான். வெண்கொற்ற குடை அப்படின்றது டவுலாத்தான், கொற்றம் டவுலாத்தான். ஓகே, தனி ஆட்சி நடத்துறது வெண்கொற்ற குடை. அப்ப என்னத்துக்கு மன்னனுக்கு அந்த குடை கொடுக்குறாங்க? குடையோட பயன்பாடு என்ன? வெயில் மலையிலிருந்து நம்ம காப்பாற்றுறது. அப்ப மன்னன் அதாவது வறுமை துன்பம் அந்த மாதிரி உள்ள துன்பங்கள்ல இருந்து மக்களை காப்பாற்றணுன்றதுக்கு அடையாளம், குறியீடு. ஓகே, கையில் ஒரு செங்கோல் கொடுப்பாங்க. அது என்னன்னா செம்மைக்கோள். சரி சரியா நிற்கணும், யாருக்கும் வளையக்கூடாது. வளைஞ்சா அது செங்கோல், அது கொடுங்கோல் ஆயிரும். செங்கோல்னாலே அறநெறி முறைப்படி ஆட்சி செலுத்துறதுன்னு அர்த்தம். தனி ஆட்சி செலுத்துறது அப்படின்ட்டு அப்படின்னா தனி நாடு, சுதந்திரமா ஆட்சி, எந்த பேரரசன் கீழையும் இல்லாதது. அதான் தனி காத்தான் அப்படின்னு வந்திருக்கும். சீத மதி குடை கீழ் குளிர்ந்த நில ஒளி போன்ற வெண்கொற்ற குடையின் கீழ், சீத மதி குடை கீழ் செம்மை அறம் கிடப்ப. செம்மைனா செழுமையான, அறம் அப்படின்னா தர்மம் கிடப்ப, தர்மம் நிலைத்து நிற்கும்படியாக செழுமையா ஆட்சி செலுத்தினா. எது? செம்மையான ஆட்சி, அதாவது செங்கோல் ஆட்சி செலுத்தினா. சீத மதி குடை கீழ் செம்மை அறம் கிடப்ப. இப்ப அவன் மாலை கழுத்திருக்கு. மாலை தாதவில் பூந்தாரான். தார் அப்படின்னா மாலை, மாலை அணிந்த மன்னன். தாதவில் பூந்தாரான். ஓகே, தார். ஓகே, பின்பக்கம் இருந்து பாருங்க. பூக்களால் கட்டிய தார், பூந்தாரான். ஓகே, பூக்களை கொண்டு கட்டிய மாலை, பூந்தாரான். அவில், நான் பின்னால் இருந்து கொண்டு போறேன். அவில் அப்படின்னா மலருது. பூ முட்டை இருக்கு, அது அப்படி மலர்றத நம்ம உரையில பூ மலருதுன்னு எழுதுவோம். கவிதையில கவிஞர் பூ அப்படியே அவிழுது அப்படின்னு. இதுதான் கவிதை மொழி. அவிழ்ந்த உடனே அதுல இருந்து தேன் சொட்டுது, அது தாது. ஓகே, சிச்சாயர் தாது, அதாவது தேன். நம்ம உரையில தாதுன்னு எழுத மாட்டோம், தேன் எழுதுவோம். இது கவிதை மொழிக்காக இப்படி பாய்க்கிறது. தாது அவில் பூந்தாரான். ஓகே, மலர்ந்த பூ மலர்ந்துச்சு, அதுல இருந்து தேன் சொட்டுது. அந்த மலர்கள் கொண்டு கட்டின மாலைய கழுத்துல அணிஞ்சிருக்கான். தாது தேன், அவில் மலருது, பூ பூ மலர்ந்திருக்கு, தேன் சொட்டுது. தாரன், இந்த பூக்களை கொண்டு கட்டிய மாலையை தாருன்னு சொல்லுவாங்க. தாதவில் பூந்தாரான். ஓகே, தாரான் யாரு? நலன், மாலை அணிந்த மன்னன். தனி காத்தான், தனி ஆட்சி செலுத்தினான். வெண்கொற்ற குடைகள் தனி காத்தான், எந்த கீழ் அரசுக்கும் இல்லாம. சீத மதி குடை கீழ் செம்மை அறம் கிடப்ப தாதவில் பூந்தாரான் தனி காத்தான். இதுக்கு விளக்கம் எழுதணும்னு ரெண்டு வரியை மட்டும் சொல்றேன். இதுக்கு விளக்கம் எழுதணும் அப்படின்னாக்கா
அப்படியே அதில் இருக்க எல்லா வார்த்தையும் கொண்டு வந்து எழுதணும் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது குளிர்ந்த வெண்கொற்ற கொடியின் கீழ் இருந்து செம்மையான அரசாட்சியை செலுத்தினான் நலன், அவன் அப்படியே மலர்ந்த பூக்கள் தேன் சொற்ற மகரந்த பொடி கொற்ற மாலையை கழுத்தில் அணிஞ்சிருந்து தனியாட்சி, இப்படிலாம் எழுதணும்னு கட்டாயம் இல்லை. அதாவது இது வந்து கவிதைக்கு வர்ணனையும் ஓமையும் உயிர் நாடி மாதிரி கருத்து உள்ள புதஞ்சு கிடக்கும். அதை நம்ம விடுகதைக்கு பதில் தேடுற மாதிரி தேடிக்கொண்டு வரதா இருக்கும். ஏன்னா கருத்தை புதைச்சி அலங்காரத்தில் அதை ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வெங்கடாஜலபதி பார்த்துருக்கீங்களா கோயிலில்? அவர் அலங்காரம் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் மூடி வச்சிருப்பாங்க. 2 கை இப்படி தெரியும், கண்ணு மட்டும்தான் அதுவும் ஓரத்தில் தெரியும், மற்றதெல்லாம் பூவாலையும் நகையாலும் போட்டு அலங்காரம்ட்டு அலங்கோலம் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா கோயிலில்? அந்த மாதிரி தான் கவிதை சற்றமே ரொம்ப ஓவரா. ஸோ அதனால் அந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கவிதைக்கு இது முக்கியமானது. வர்ணனை ஓமையெல்லாம் முக்கியமாக அது அழகு மேலே அழகு மெருகுபடுத்துறது. உரைநடைக்கு கருத்து தான் முக்கியம். கவிதைக்கு வந்து வர்ணனைகள் முக்கியம். அதனால வர்ணனைகள் மிஞ்சி நிற்கும். அது கவிதைக்கு அந்த எதுகை மோனைக்காக அப்படி போட்டு அலங்காரமாக கொண்டு வந்திருப்பாங்க. உரைநடைன்னு எடுத்துக்கிட்டா கருத்துக்கு தான் முக்கியத்துவம். வர்ணனை 2ஆம் பட்சம். தேவைப்பட்டு பொருந்தி வந்துச்சுன்னா வாக்கிய அமைப்புக்கு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா அது ஒதுக்கிடலாம், அது தேவையில்லை. சொல்ல வர கருத்து தான் முக்கியமானது. இது புரியாமல் சிலர் என்ன பண்றாங்க, கவிதையில் இருக்க வார்த்தை ஒவ்வொன்று டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க, மொழியாக்கம் மொழிபெயர்ப்பு பண்ற மாதிரி உரை எழுதி வைக்கிறாங்க. பிள்ளைங்க மறந்து போகுது. இன்னும் கூட இதோ யூபிஎஸ்ஆர் தான் எல்லாம் அஃபால் பண்ணாங்கன்னா இன்னும் ஃபைல் கூடமா விளக்கத்தெல்லாம் அஃபால் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டு எழுதுறத அஃபால் பண்ணுறது. அப்படின்னா அதனாலே பிள்ளைங்க பாடத்தை விட்டுட்டு ஓடிடுறாங்க, வேண்டாம் அது கஷ்டம் அப்படின்னுக்கிட்டு. அப்போ அந்த அணுகுமுறையில் கோளாறு இருக்கு. அதாவது உரைநடைனா கருத்துக்கு தான் முதன்மை. கருத்து பளிச்சுன்னு தெரியணும். வேணா அந்த பொருந்துற இடத்துல வர்ணனைகள் ஓமைகளை கொஞ்சம் ஒட்ட வச்சுக்கலாம். அப்படி பொருந்துல வாக்கியம் நெருடலா வருதுன்னா அது கூட தேவையில்லை, கருத்தை மட்டும் சொல். கருத்துக்கு தான் முதன்மை. அந்த கவிதை என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்றது. கவிதை அப்படி இல்லை, அப்படியே சொன்னோம்னா அது உரையா. கவிதைக்கு இந்த அலங்காரங்கள்லாம் தேவை. இப்போ கருத்து உரைநடை அப்படின்றது ஒரு பொண்ணு நார்மலாக வீட்டில் இருக்கிற மாதிரி நார்மலான இயல்பான தன்மை. கவிதைன்றது அதை கல்யாண பொண்ணை அலங்காரம் பண்ணி மணமேடை கொண்டு வந்து நிப்பாட்டுறது. அப்போ அந்த மணமேடையில் நிற்கிற தோற்றத்திலேயே வீட்டில் நடமாடுமா அந்த பொண்ணு? அது அந்த இடத்துக்கு, அந்த அலங்காரத்துக்கு இது இயல்பானது. ஆக 10 குறைகள் இலக்கண குறைகள்னு பவனந்தி அவரோட நன்னூல் எழுதியிருப்பாரு. அதாவது குழப்பமா இருக்கிற மாதிரி செய்தியை சொல்றது, அதாவது சொல்ல வர செய்தியை சொல்லிட்டு 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 வர்ணனை கூட்டி சொல்றது, இதெல்லாம் வந்து குற்றம் அப்படின்றார். 2வது சொன்னதையே திரும்ப சொல்றது, கூறியது கூறல் குற்றம்ட்டு. இப்படி 10 குற்றங்கள் முன்னுக்கே நன்னூல்ல அடுக்கி வச்சிருப்பாரு. அதே போல 10 சிறப்புகள் அடுக்கி இருப்பாரு. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல், சொல்ல வர விஷயத்தை நேரடியா சொல்றது, இப்படி சுத்தி வளைச்சு சொல்லக்கூடாது. ஆக கவிதையை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டாம், கவிதையில சொன்ன கருத்தை விளங்கிட்டு அங்க எழுதுனா போதும். ஆக சொன்ன மாதிரி இப்படி சொல்லணும் நேரடியா. நலன் அறநெறி பிசகாது செங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான். முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் நீங்க எழுதுறதுக்கு. வேணா கொஞ்சம் இடம் கிடைக்குதுன்னா மாலை அணிந்த மன்னனான நலன், அப்ப தேன் சொற்ற மகரந்தம் கொற்ற இதெல்லாம் தேவையில்லை. இது 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 வந்து இலக்கண குற்றம். உரைநடைக்கு இது இலக்கண குற்றம், கவிதைக்கு அது சரியானது. ஓகே. மாலை அணிந்த விரும்பின இடம் கிடைச்சிதுனாக்கா மாலை அணிந்த, ஏன்னா மன்னர்கள் அப்ப மாலையோட தான் இருப்பாங்க. மன்னன்னா மாலையோட இருப்பா. அதுக்கு வர்ணனையில் சொல்றது ஒரு மரபு. அதனால நலன் நலன் மகா சக்கரவர்த்தி நல மன்னன் நலன் அப்படின்னு சொன்னாலே போதும். மாலை அணிந்த மன்னன் அப்படின்றது கூட கூடுதலா உள்ளது மாதிரி தான் இருக்கு. உரைநடைக்கு அது உடன்பாடு இல்லை. இப்ப புத்தர் அப்படின்னால எல்லாத்துக்கும் தெரியும், புத்தர் நல்லவர்னு எழுதணுமா? அதான் ஊருக்கே தெரியுமா. புத்தர்னு சொல்லிட்டு சொல்ல வர விஷயத்த சொல்லுங்க, புத்தர் நல்லவர் அப்படின்லாம் தேவையில்லை. ஏன்னா ஊர் அறிஞ்ச விஷயம். மன்னன்னா மலை அணிஞ்சிருப்பான், ஊர் அறிஞ்ச விஷயம். ஆக கவிதையை டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க உரைநடைன்ற பேர்ல. கருத்துக்கு முதன்மை கொடுத்து கருத்து எழுதுங்க. அங்க தேவை வளைஞ்சி வந்துச்சுன்னா, வாக்கிய அமைப்புக்கு அழகூட்டுற மாதிரி வந்துச்சுன்னா வேணா அதை கையாளுங்க. அதை விட்டு ஒரு வார்த்தை விடாம டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அங்கதான் பிள்ளைங்களுக்கு தெரியல. நான் ஆசிரியர்களை பற்றி பேச விரும்பல. ஓகே. ஸோ பொதுவாக சொல்கிறேன் நான், அதான் சுமையாகிருது. அதனால் மாணவர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், விளங்கிங்க. நலன் அறநெறி பிசகாது செங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான். இதுதான் இந்த 2 வரி. சீத மதி குடைக்கில் செம்மை அறம் கிடப்ப தாதவில் பூந்தாரான் கனி காத்தான். கவிதை இடம் கொடுக்குது. உரைநடையில் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு நெருடலான வாக்கியமாக இருக்குது. அப்படியே சுற்றி வளைச்சிக்கிட்டு
ஏதோ ஒரு மொழிபெயர்ப்பு வாக்கியம் மாதிரி இருக்கு, ஆங்கிலத்தை தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரி, மலாய் வாக்கியங்கள் தமிழில் மொழிபெயர்க்கிற மாதிரி. ஏன்னா அதில் உள்ளது எல்லாத்தையும் இதில் கொடுத்துடணும்னு. அந்த மொழி நடைக்கு அந்த வார்த்தைகள் அங்கே தேவையாக இருக்கும். சில சமயம் மொழி நடைக்கு அவங்க சொல்லாத வார்த்தையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ஆட் பண்ணுற வார்த்தை கருத்தை சிதறடிச்சிடக்கூடாது. இப்போ அந்த வர்ணனை இல்லாத வார்த்தையை கூட நீங்கள் பாவிக்கலாம் உரைநடையில், பட் அந்த கருத்தை சிதறடிக்கக்கூடாது. ஏன்னா மொழி நடை வாக்கிய அமைப்புக்காக அதை நீங்கள் பயன்படுத்தலாம். மொழி நடை வாக்கிய அமைப்புக்கு அந்த கவிதையில் சொன்ன வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தாமல் கூட விட்டுறலாம். ஆனால் கருத்தை இலக்க வைக்கக்கூடாது, கருத்தில் குறை ஏற்பட்டுறக்கூடாது. இதுதான் உரைநடை எழுதுகிற அந்த அமைப்பு முறை. சரி, இப்போ பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ சொன்னதில் எதை செய்திருக்கன்ட்டு. சீத மதி குடை கீழ், இந்த வெண்கொற்ற குடை மன்னர்களுக்கே உள்ளது வெண்கொற்ற குடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடைன்னு ஒன்று எனக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வருது. கொஞ்சம் அப்படியே வாழ்வியலும் படிச்சுக்குவோமே, அப்புறம் 2 வரி, பிறகு அடுத்த 2 வரி சொல்லித்தார். ஒரு சமயம் வைகுண்டத்தில் அவர் யாரு, விஷ்ணு பகவான், அவரோட பாம்பு பெட்டில் அப்படி படுத்திருந்தாராம். ஒரு கை அணைச்சி அப்படி படுத்திருந்தாராம். இந்த ஒரு கை அணைத்து படுத்தல் சைட்டில், அது வேகமாக சொல்லுங்க, ஒரு கை அணைத்து படுத்தல், ஒரு கை அணைத்து படுத்தல், ஒரு கழிச்சு படுக்கிறதுன்னு வந்துடும். ஓகே, ஒரு கழிக்கலாம், ஒரு கை அணைத்து படுத்தல். அப்படி அவர் படுத்திருக்கும் போது அரிதுயில் இருக்காரு. ஆள் துயில் வேற, அரிதுயில் வேற. தூக்கத்தில் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம தூங்குனா அது ஆள் துயில், ஆழ்ந்து தூக்கம். அரிதுயில்னா படுத்திருப்பாங்க, ஆனால் நடக்கிறது பேசுறதெல்லாம் தெரியும், ஆனால் கேட்காத மாதிரி ஆக்டிங் கொடுக்கறது. வீட்டில் உங்கள் அம்மா ஏசிட்டாங்கன்னா இப்போ ராத்திரியில் விசுக்குன்னு 8 மணிக்கெல்லாம் போய் பெட்டில் படுத்துருவீங்களா, அரிதுயில் இருப்பீங்க. எழுப்புனாங்கன்னா நீங்கள் தூங்குறீங்களாம், ஆனால் அப்பா என்ன பேசுகிறாரு, அம்மா என்ன பேசுகிறாரு எல்லாம் தெளிவாக விளங்கும். இப்போ இதுக்கு மேலே விளக்க வேணாம், இதுக்கு பேர் தான் அரிதுயில். அப்படி விஷ்ணு பகவான் அரிதுயில் இருந்தார். அவர் பாம்பு பெட்டில் தான் பெட்டு பார்த்துருப்பீங்களா, அவர் பீஜாவான பெட்டு. நானும் அதை பார்க்குறேன். அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஆர்டர் கொடுத்து ஒன்று வாங்கி அப்படியே போய் இங்கேருந்து ஓகே சன்வே லகுனில் போட்டு அப்படியே கை காட்டிக்கிட்டு அப்படியே டீச்சர்ட்ட கால் அனுப்பி விட்றீன்ட்டு அப்படி கை காட்டிக்கிட்டு அப்படியே பட்டன் அமுக்குன்னா அது பாம்பு அப்படி நாக்கு நீட்டுற மாதிரி அப்படி கொஞ்ச நேரம் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அருள் வலிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும்போது அப்படி காற்று பிடிங்க மடிச்சு பேக்கில் வச்சுட்டு வரலான்னு பார்க்குறேன். எந்த கம்பெனிக்காரனும் ஆர்டர் எடுக்க மாட்டாங்க. அவர் எந்த கம்பெனியில் செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. நானும் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் தான். இப்போ அந்த ஆள் மேலே பார்த்துக்கிட்டு இருப்பார், வாடி மாப்பிள்ள ஆப்பு வைக்கிறேன்ட்டு. நான் அவ்வளோ சுருக்கா வரமாட்டேன். ஓகே, நோ சாரி, வெயிட், ஓகே இருக்கட்டும். அப்படி அந்த பாம்பு பெட்டில் படுத்திருக்காரு. அரிதுயில்னா என்ன, அல்துயில்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அதாவது இந்த பாரதியார் கூட இந்த அரிதுயில் அல்துயில் பற்றி பாஞ்சாலி சொல்லுவார். அதாவது பாஞ்சாலி தர்மன் சூதாட்டத்தில் தோத்த பிறகு இயற்கையே மாறுபட்டு போச்சான். ஓகே, இயற்கையை மாறுபட்டு செயல்பட ஆரம்பிச்சிருச்சான். வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அருதுயில் போய் மற்றங்கே ஆள் துயில் எய்திவிட அப்படின்னு பாடியிருப்பார் பஞ்சாட்சத்துல. வான்முகிலை போன்றதொரு வண்ண திருமாலும் அரிதுயில் போய் மற்றங்கே ஆள் துயில் எழுதிவிட. அவர் எப்பயுமே அரிதுயில தான் இருப்பார், நடக்கிறது தெரியும். ஆனா பாஞ்சாலி தோத்த உடனே அவரு கொட்டை விட்டு தூங்குற லேஞ்சுக்கு போயிட்டாராம். அதனால தான் இவ்வளவு அநியாயமும் நடந்துருச்சான். இது பாரதியார் அரிதுயில் அல்துயில்னு அப்படி பாடியிருப்பார் பாஞ்சாட்சத்தில். வாய்ப்பு கிடைச்சி எடுத்து படிச்சு பாருங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ உங்களுக்கு தான் அதை கூட நான் தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் அனுபவத்திலே இன்னும் கூட அந்த மாதிரி அரிதுயில் இருக்கீங்களோ சொல்ல முடியாது. ஓகே, அப்படி இருந்த சமயத்தில் இந்த வெண்கொற்ற கூட என்ன சொல்லிச்சான், கீழே செருப்பு பார்த்து அப்போதான் பினாங்கில் பெஸ்தா போட்டிருந்தாங்க அந்த சீசனில். உடனே அது கூப்பிடுச்சான், எது செருப்பு பார்த்து, பினாங்கில் பெஸ்தா போட்டிருக்காங்க, ஜோக்கா இருக்கான், வேண்டாம் அங்காட்டான ஜிகலாம் மேடையில் ஆடுதான், புரியாத பாட்டெலாம் போடுறானுங்களாம், அதனால் ஜாடியை போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு. உடனே செருப்பு சொன்னான், நோ சாரி, பக்தர்கள் எந்த நேரத்தில் கூப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாது, உடனே இவர் எந்திரிச்சு என்ன தான் தேடுவார், காலில் மாட்டிட்டு போட்டேன், அவர் வந்து தூங்குறாரு, அவருக்கு தெரிய போது அது கட்டி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இல்லை, அவர் பக்தருக்கு எந்த நேரத்துக்கு கூட தெரியும், கூப்பிட்டா கப்புன்னு எந்திரிச்சு தேடுவார், அந்த நேரத்தில் அவர் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்னு கடமை ஒன்று சொன்னிச்சு. அந்த ஆளுக்கு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு கொடை சொன்னது. அப்புறம் கொடை சொன்னான், எப்போ பாரு டியூட்டின்னு, ஒரு சம்பள உயர்வு உண்டா, ஒரு போனஸ் உண்டா, ஒரு லீவ் உண்டா, ஒன்றும் கிடையாது, வேணா நீ இரு, அவர் தூங்குறாரு, எந்திரிக்கிறதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுச்சு. கொட்டக்கூடாது போய் பெருசாலாம் பார்த்துட்டு வந்து கை அப்படியே அளக்குது, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்னு இருக்கலாம். பகவான் சிரிச்சுக்கிட்டார், செருப்பு அப்படி இருந்துச்சு. அடுத்து அவர் பூமியில் ராமனை அவதாரம் எடுத்தார். ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் இருக்கு பாருங்க.
ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபலன் இருக்கு. பகவான் இருந்து யாரும் தப்ப முடியாது. யார் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பார்க்கப்படுது. எல்லா இடத்துலையும் சிசிடிவி வச்சிருக்காரு ஆண்டவன். ஓகே, அவர் அங்கே பெட்டில் இருந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துருவார். நம்ம தான் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த செருப்போட நேர்மைக்காக, அதோட உழைப்பு, அதோட நேர்மைக்காக ராம அவதாரத்தில் செருப்புக்கு 14 வருஷம் ராஜா பதவி கொடுத்தாராம். செருப்பை சிம்மாசனத்தில் வச்சுட்டு இவர் 14 வருஷம் காட்டில் இருந்தார். ஏன்னா பரதன் என்ன பண்ணா, ராமர்கிட்ட போய் அவரோட செருப்பை வாங்கிட்டு வந்து அந்த சிம்மாசனத்தில் அதை வச்சுட்டு இவன் பக்கத்தில் தான் நந்தி கிராமத்தில் இப்போ குடிச்சு கட்டிக்கிட்டு இருந்தான், ராமர் போல இருக்கிறேன்ட்டு. இது ராமாயணம் படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ 14 வருஷம் அந்த செருப்புக்கு ராஜா பதவி கொடுத்ததான். அந்த வெண்கொற்ற கொடைக்கு என்ன தண்டனை தெரியுமா? அந்த செருப்புக்கு கொடை பிடிக்கிறது. இது அதுக்கு தண்டனை. ஓகே, அதனால பாருங்க, செருப்பு கொடைக்கே இந்த கதி அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் என்ன கதின்னு யோசிச்சு பார்க்கணும். சரி, விட்டுருவோம். சீத மதி குடைக்கைகள். இப்போ கொடைக்கு கூட ஒரு கதை சொல்லியிருக்கு பாருங்க, இது வாழ்வியலுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. செம்மை அறம் கிடப்ப தாதவில் பூண்டாரான் தனி காத்தான். தாரான், இந்த இடத்துல ஒரு செய்தியை பார்ப்போம் நம்ம. நீங்க தெரிஞ்சுங்க, இது இலக்கிய குறிப்பு. வாழ்வியல் குறிப்பு சொன்னப்போ ஒரு இலக்கிய குறிப்பு போடுறேன். தார் அப்படின்ட்டு. தார்னா மாலை. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரோட்டுக்கு ஊத்துற தார் தான் தெரியும். அது இங்கிலீஷ் தார், இது தமிழ் தார். ஓகே, தாரான் அப்படின்ட்டு மாலை அப்படின்ட்டு. அதாவது மாலைன்னா மாலை தானே, அது என்ன தாருன்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆண் அணியறதுக்கு பெண் அணியறதுக்கு எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கு. பெண்கள் கழுத்துல இருந்தா அந்த பூ மாலைக்கு பேர் மாலை அப்படின்னு. அதே ஆண்கள் கழுத்துல போட்டா அதுக்கு பேர் தார். மணமகன் தாரும் மணமகள் மாலையும் அணிந்து மணமேடைக்கு வந்தனர். இதுதான் சரியான இலக்கணப்படி உள்ள வாக்கியம். மணமக்கள் மாலை அணிந்து வந்தனர் நம்ம ஜெனரலா சொல்லிடுறோம். இப்படியே போறதுனால அந்த வார்த்தை பயன்பாட்டில் எல்லாமே போயிடுச்சு. பயன்பாட்டில் எல்லாமே என்னமோ புது சொல் படிக்கிற மாதிரி ஆயிடுது. பிள்ளைகளுக்கு பயன்பாட்டு கொண்டு வரணும். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்ட ஒரு சின்ன குறி போட்டு போற போக்குல இப்போ உச்சந்தலையிலிருந்து பார்ப்போமே, இது ஓகே முடின்னு சொல்றமே, இது பெண்கள் தலையில இருந்தா இதுக்கு பேர் ஓதி. இதே ஆண்கள் தலையில இருந்தா இதுக்கு பேர் குஞ்சு. ஓகே, விளங்குதா? பேர் டிஃப்ரெண்ட் பாருங்க. இது ஓதி அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப கூந்தல்னா சொல்றோம்னா அது நீட்டா இருந்துச்சுன்னா, இடுப்பு கீழே இருந்தா அதுக்கு பேர் கூந்தல். அப்படி முதுவோட இருந்துச்சுன்னா கூந்த். இன்னும் தோள்பட்டியோட இருந்தா கூ. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க கரெக்டா இலக்கணப்படி பேசணும். ஓகே, இப்போ யாருக்கு கூந்தல் இருக்கு, யாருக்கு கூந்து இருக்கு, யாருக்கு கூ தான் இருக்கு அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மம்பளை மாட்டி விடாதீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த கூந்து வச்சுக்கிட்டுலாம் பெரிய கூந்தல் மாதிரி அழட்டிக்கிறாங்க, நானும் பார்த்துருக்கேன். சரி, இந்த கூந்தல் கூந்து கூவோட தன்மையெல்லாம் என்னன்னு சாந்திரிக லட்சம் சொல்லும்போது இடைவேளை செய்யல, அதை தெளிவாக சொல்றேன். வாழ்வியல் கண்ணோட்டத்தில் சொல்றேன். அது எப்படி செயல்படும், அத்தகைய பெண்கள் எத்தகைய குணம் கொண்டிருப்பாங்கன்றதை அங்கே பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா மொழி நடைக்காக சொல்றேன். இதை இந்த ஓதிய அன்னைக்கு 5 வகையா அவங்க அலங்காரம் பண்ணாங்களாம். அதனால அது ஐம்படை கூந்தல்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்துல கண்ணகி கோவலம் வந்த சமயத்துல அந்த கவுந்தி அடிகள் கண்ணகியை மாதிரி கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த எல்லா வார்த்தைகளும் சொல்லி கடைசியில கண்ணகியை சுருக்கா கூட்டிட்டு போய் இங்கிருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதுன்றதுக்கு, தோட்டார் குழலியோடு நீட்டித்திராது நீ போக என கவுந்தி கூற உவந்தனல் ஏத்தின்னு இளங்கோ பாடியிருப்பாரு. தோட்டார் குழலியோடு அப்படின்னு கண்ணகி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா பல பகுப்புகளை கொண்ட கூந்தலை உடைய பெண் அர்த்தம். என்னடா அந்த பல பகுப்புன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆழ்நிலையில ஆய்வு தேடிட்டு போனா ஐம்படை கூந்தல்னு இலக்கியங்கள் எழுதி வச்சிருக்காங்க. என்ன அந்த ஐம்படை கூந்தல்? அப்படி அந்த முடி எடுத்து மேல முடிச்சு போட்டாக்கா குளிக்கும் போது நனையாம இருக்கா, அப்படி முடிஞ்சா அதுக்கு பேர் முடி. அப்படி இல்லாம அதை அப்படியே பின்னி 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 விட்டா அதுக்கு பேர் பனிச்சை. உங்க மொழியில் சொன்னா சடை. அப்படியே சுத்தி சுத்தி அப்படி ஒரு பின்னு சொருவுனா அதுக்கு பேர் சுருள். உங்க மொழியில் சொன்னா கொண்டை. அதை அப்படியே உலர்த்தி அப்படியே விட்டோம்னாக்கா அதுக்கு பேரு தொங்கல். உங்க மொழியில் சொன்னா லூஸ் ஏவா ஃப்ரீ ஏவா எனக்கு தெரியல, ஏதோ ஒரு மொழி வச்சுக்கோங்க. அப்படிலாம் குளிச்சுட்டு ஈரமா இருக்கு, நீட்டா இருக்கு, அப்படி இழுத்து புழிஞ்சு கீழே ஒரு முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு பேரு கூந்தல். இதுதான் ஐம்படை கூந்தல். முடி, பனிச்சை, சுருள், தொங்கல், கூந்தல். இதுதான் தோட்டார் குழலி. இன்னைக்கு 5 இல்லை, எங்கேயோ வந்துருச்சு. சீன்சி கடையில் போய் சீன்சிட்டு கேட்டாலும் தெரியும். வங்காளி கொண்டையிலேருந்து கோண கொண்டையிலேருந்து பின்சவ் கொண்டை வரைக்கும் அந்த பைசா சாய்ந்த கோபுரம்லாம் வருது. அதுக்கெல்லாம் எனக்கு பேர் தெரியல, மன்னிச்சிருங்க, எதுவும் மனசில் வச்சுக்காதுங்க. தெரியல ஒத்துக்கிறேன். நான் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுங்க, நான் கற்றுக்கிறேன்.
இதுதான் என்னோட இயல்பு. ஓகே, இது ஓதி ஆண்கள் தலையில் இருந்தா அதுக்கு பேர் குஞ்சு. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கினீங்கன்னா பெண்கள் காதில் இருந்தா அதுக்கு பேர் தோடு. அதே ஆண்கள் காதில் இருந்தா அதுக்கு பேர் குண்டலம். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சார் ஞானசம்பந்தர் சிவனை பாடும்போது தோடுடைய செவியன் அப்படிதானே பாடினாரு, குண்டலமுடைய செவியன்ல பாடிருக்கணும், எங்கே இடிக்குது கேட்கணும். நான் கேட்பேன். ஓகே, ஏன்னா அவர் பார்த்தது சிவனோட இடது பக்கத்தை தான் பார்த்தாரு. இடது பக்கம் சக்தி, வலது பக்கம் தான் சிவன், அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? அப்ப இடது பக்கத்துல அப்படின்னா பார்வதி அம்சம், அங்க தோடு தானே சொல்லணும். எப்படி குண்டலமுடைய அப்படின்னு பாட முடியுமா? குண்டலமுடைய செவியன் பாடின பாட்டு கேட்குற மாதிரி இருக்கா? தோடுடைய செவியன். ஓகே, நான் பின்ன வலையில் நானே ஒழுங்கு தப்பிச்சிட்டேன். அது அடுத்து அப்படியே கொஞ்சம் இறங்குனீங்கன்னா பெண்கள் கழுத்து இருந்தா அதுக்கு பேர் மாலை, ஆண்கள் கழுத்து இருந்தா அதுக்கு பேர் தார். அப்படியே கொஞ்சம் இறங்கி கைக்கு வந்தீங்கன்னா பெண்கள் கையில இருந்து அதுக்கு பேர் வளையல், அதே ஆண்கள் கையில இருந்து அதுக்கு பேர் தொடி. ஓகே, விளங்குதா? அதை போய் ஏறக்குறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா இது தொடி. இதெல்லாம் தொடின்னு சொல்றது. காலப்போக்கில் அப்படியே அது மறைஞ்சு போச்சு, ஆண்கள் அணியிறது இல்லாமல் போச்சு. ஏன்னா அந்த நாளில் ஒரு அப்புறம் இங்கே கையில் அணியிறது இல்லைன்னா தோளில் போடுவாங்க, வாகு வளையம்னு பேர் அதுக்கு. அதாவது ஒரு பொருளை ஜெயிச்சா ஒரு வளையத்தை மாற்றுறது, அந்த மாதிரி உள்ளதும் அது பழைய சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம். ஸோ இதை தொடின்னுவாங்க. ஆண்கள் போடுறது காலப்போக்கில் மறைஞ்சு போய் இப்போ வங்காளி காப்பாயிருச்சு. அதனால அந்த தொடின்ற வார்த்தையை பெண்களுக்கே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பெண்கள் போடுற வளையலுக்கும் தொடின்னு இப்போ இலக்கியங்கள் அப்படி பழைய இலக்கியங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் தனிப்பட்ட முறையில் துல்லியமாக சொல்லணும்னா அது தொடினா ஆண்கள் கையில் உள்ளது தான், வளையல்னா பெண்கள் கையில் உள்ளது. அப்படியே போடுறது எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆண்கள் போட்டால் இது சட்டை, இதே பெண்கள் போட்டாங்கன்னா ரவுக்கை அப்படின்னு சொல்கிறோம். வேணுதா? அப்படி கை இல்லாமல் இதோட மொட்டையா இருந்துச்சுன்னா கை இல்லை பாருங்க. அப்போ இதோட மொட்டையா இருந்தால் ரவுக். என்னது? ரவுக். ரவுக் பிளஸ் கை, ரவுக்கை. அதான் கை இல்லையே. அப்போ கை இல்லைன்னா ரவுக். நம்பலையா? அப்படியும் இல்லாமல் சட்சமே அப்படியே இதுவும் சுருங்கி, இன்னும் ரவுக்கே சுருங்கி ஒரு பட்டை தான் இருக்கும், அது ரா, அவ்வளவுதான். அப்ப அந்த அக்கா என்ன போட்டிருக்காங்க? ரவுக்கை போட்டிருக்காங்களா, ரவுக் போட்டிருக்காங்களா, ரா போட்டிருக்காங்களா அப்படின்னு கரெக்டா இலக்கண பேர் எல்லாம் சொல்லணும். ஓகே, இதெல்லாம் சொன்னா சிவா கெட்டவன் எனக்கு நாட்டில் கெட்ட பேர் வரும். ஒரு இலக்கண ஆய்வுனா சரி, பெரும்பாலும் ரவுக் தான் போடுறாங்க. ரவுக் கை இருக்க மாட்டுது. ஓகே, நம்ம எச்சரியா சொல்றோம், கை இருந்தா தான் ரவுக், கை இல்லைன்னா ரவுக் தானே. சரி, விடுவோம். அப்படியே அடுத்து எடுத்தா கீழே வேணாம், நான் கிட்டுன்னு கீழே இறங்கிடுறேன். அப்போ ஏதாச்சும் மம்பளை மாட்டினா அப்புறம் காக்கா வச்சு நம்ம பேச வேண்டியிருக்கோம். ஓகே, காலுக்கு போயிடும், நேரம் முடிச்சுக்கோம். பாருங்க, இங்கே ஆளுலாம் முறைக்கிறாங்க என்னைய. ஓகே பாருங்க, அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க பாருங்க. ஒரு உண்மையை பேச விடுறாங்களா? உண்மை எவ்வளோ இருக்கு சொல்றதுக்கு, எவ்வளோ இருக்கு. பொறாமக்காரங்க மறுக்கிறாங்க. சரி விடுங்க. அப்படி காலில் பெண்கள் காலில் போட்டிருந்தா அதுக்கு பேர் சிலம்பு, அழகுக்கு அடையாளம். அதே ஆண்கள் காலில் போட்டிருந்தா அதுக்கு பேர் கழல், வீரத்துக்கு அடையாளம். மன்னர்கள் காலெல்லாம் பாருங்க கழல் இருக்கும், வீர கழல் அணிஞ்ச மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் கால் இருந்தால் அதுக்கு பேர் கழல், பெண்கள் காலில் இருந்தால் அதுக்கு பேர் சிலம்பு. ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட், ஆணுக்கு பெண்ணுக்குன்ட்டு. அப்போ இந்த இடத்துல அந்த தாதவில் பூந்தாரான் மாலை அணிந்த மன்னன். இப்போ ஏன் தார் நாங்கள் சொன்னாங்க, மாலைன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ தாரான்ட்டு. அப்போ நம்ம உரையில் எழுதும்போது என்னன்னு எழுதுறோம் பாருங்க, மாலை. ஏன்னா தார்ன்ற வார்த்தை பாவிக்கல, மாலைன்றோம். என்னமோ டிரான்ஸ்லேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ தாருனா மாலை அப்படின்னு நேராக சொல்ல வேண்டியது தானே. ஆக்சுவலி தவறு தான். அப்போ இலக்கணப்படி எழுதுனா தாரான் அப்படின்னு எழுதணும், மாலைன்றது. ஏன்னா இது பெண் கழுத்தில் உள்ளதுதான் மாலை. அப்போ டிரான்ஸ்லேஷன் வேலை தான் நடக்குது. எங்க உரை முழுமையா இருக்கு? உரையா குறை சொல்ல யாரையுமே நீங்க சரியா தெரிஞ்சுக்கங்க. எது சரி அப்படின்னு சொல்றது தான் என்னோட கடமை. இப்போ நான் சொல்றதே குறை இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன், திருப்பிக்கிறேன். நான் எப்பயுமே தயாரா இருக்கேன். ஏன்னா இலக்கியம் சர்ச்சைக்குரியது, முடிஞ்ச முடிவு இல்லை. காலத்துக்கு தகுந்த மாதிரி அதோட அமைப்பு முறைகள் வடிவெல்லாம் மாறிக்கிட்டே போகலாம். ஆடை எவ்வளவு மாறி இருக்கு, அதே போலதான் இந்த மொழி அமைப்பும் காலத்தால் மாறிக்கிட்டே வரும். சரி விட்டுருவோம். சீத மதி குடை கீழ் செம்மை அறம் கிடப்ப தாதவில் பூந்தாரான் தனி காத்தான். ஓகே, நலன் அறநெறி தவறாது செங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான். அல்லது நலன் மகா சக்கரவர்த்தி
அறநெறி தவறாது செங்கோல் ஆட்சி நடத்தி வந்தான். அவ்வளோ போதும். மாலை அணிந்த தேன் சொற்ற இந்த கதைலாம் வேணாம். அது வந்து கவிதை நடை. உரைக்கு கருத்துக்கள் பளிச்சுன்னு வெளிப்பட்டு நிற்கணும். கருத்தை புதைக்க கூடாது. வர்ணனை போட்டு கருத்தை புதைக்க கூடாது. கவிதைக்கு வர்ணனைனா மேல நிற்கணும், கருத்து உள்ளதான் இருக்கணும், கருத்து வெளிப்படக்கூடாது. அதாவது பின்னணி இசை பாடலுக்கு முன்னெல்லாம் பழைய பாடல் பாருங்க, அதாவது பாட்டு வார்த்தைகள் தெளிவா இருக்கும், இசை பின்னணி இசை. அதனால தான் பாடலுக்கு பின்னணி இசைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பாடலாம் பாருங்க, குறிப்பா ஏஆர் ரஹ்மான் பாடலாம் பாருங்க, இசை முன்னணி இசை. இசை தான் வேகமா இருக்கு, பாட்டு வார்த்தை காதல் கேட்க மாட்டேது, தேடி பிடிச்சி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நான் குறை சொல்ல, காலத்தின் கோலம். அதனால என்ன வார்த்தைன்னு ஒண்ணுமே தெரியல. அதனால இன்னைக்கு வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. சும்மா கையை ஆட்டிட்டு கூட பாட்டாயிருது. ஏன்னா மியூசிக் தான் அங்க முன்னுக்கு நிக்குது. மியூசிக் வச்சுக்கினா மக்கள் மூவ் பண்ண. அன்னைக்கு மியூசிக் பின்னணி இசை, வார்த்தைகள் தான் அப்படியே வாழ்வியல் கருத்துக்கள் கொடுத்துச்சு. அதனால தான் இவ்வளவு காலம் கழிச்சு அந்த பாடல்கள்லாம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இரவு நேரத்தில் ரேடியோவில் போட்டு கேட்கறது அதுன்னு. இந்த புது பாடல்கள் தோன்றி 1 மாசம் தாக்கு பிடிச்சாலே பெரிய காரியமா இருக்கு, காண போயிடுது. அந்த சூட்டோட சூடு வர்ற வேகத்துல அது மின்னல் மாதிரி வந்துட்டு ஒரு மின்னுட்டு காண போயிடுது. மத்தாப்பு மாதிரி இருக்கு. பழைய பாடல் பாருங்க, துருவ நட்சத்திரம் மாதிரி போறவோ ஒளியோடு இருக்கு. அதுக்காக நான் அப்படி சொல்றேன், நான் பழமை புதுமை சொல்றேன். புது பாட்டுலயும் சில பாட்டு நிலைச்சு நிற்கிறதுனால அற்புதமா அந்த அந்த ஆய்வு சரியா விளங்கிக்கணும் சொல்ல வர்றது. அதான் அங்க நான் சொல்ல முயற்சி பண்ணேன். சரி, இப்ப அடுத்த 2 வரைக்கும் போவோம். ஓகே. மாதர் அருகூட்டும் பைங்கிலியும் ஆடர் பருந்தும் ஒரு கூட்டில் வாழ உலகு. அவனோட செம்மையான ஆட்சி நடந்துச்சுன்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னா, கிளியும் பருந்தும் ஒரு கூட்டில் அப்படியே ஒன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிச்சான். ஆதாரம் இதான் செய்தி. அவனோட செம்மையான ஆட்சிக்கு ஆதாரம் என்ன? தபர் ஆதாரம். அப்படின்னா மனிதர்கள் இன்னும் எவ்வளவு ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. ஓகே, ஒத்துமையே பலம், மேக்மியே ருசின்ட்டு தின்னுகிட்டு இருந்திருப்பாங்க. சரி, விடுவோம். மாதர், இதுல ஒரு வாழ்வியல் செய்தி இருக்கு, முக்கியமான செய்தி, அது சொல்றேன். முதல் விளக்கத்தை கேட்டுங்க. மாதர் இது தமிழ் மாதர், பெண்கள், நாட் இங்கிலீஷ் மாதர் இல்ல, நாட் மம், மாதர் இல்ல. ஓகே, மாதர் பெண்கள். அருகூட்டும் பைங்கிலியும், அருகில் அமர்த்தி பழங்கள் ஊட்டி விடுற அந்த பச்சை கிளி. ஆடர் பருந்தும், கவிதையில சுருக்கமா சொல்லுவாங்க, நம்ம தெளிவாங்க. ஆடர் பருந்து அந்த கிளியை வேட்டையாடும் பருந்தும். அதான் ஆடர் பருந்து, டான்ஸ் ஆடுற பருந்து இல்ல, வேட்டையாடும். கவிதைக்கு அந்த வார்த்தை இடம் கொடுக்காது, தலை தட்டும். அதனால சுருங்கி ஆடர். நம்ம தான் உரையில் இருக்கும்போது விரிவுபடுத்திக்கணும். பெண்கள் அழகா அன்பா போற்றி பழம் கொடுத்து வளர்க்கிற கிளியும் அந்த கிளியை வேட்டையாடுற பருந்தும் அப்படின்னு அர்த்தம். ஆடர் பருந்தும் வேட்டையாடும் அந்த கிளி. ஒரு கூட்டில் வாழ உலகு. இங்க உலகுன்றது ஆகு பேரை வந்திருக்கு. இது நிடது தேசம், நலனோட நாடு. அவன் நாட்டுல ஒரு கூட்டில் வாழ, ஒரு கூட்டிலே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிச்சான். அவ்வளோ ஒரு ரப்பாட்டா இருந்திருக்கு. அப்ப கிளி பயமில்லாம சந்தோஷமா வாழ முடிச்சு. வலியவன் எளியவனை தாக்கல. எளியவர்களும் சந்தோஷமா இருந்தாங்க, சமநீதியா வாழ்ந்தாங்க, அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பேசுறாங்க. இது வெறும் கருத்தா தான் இருக்கு, தியோரியா தான் இருக்கு. வேற காட்சி, அதாவது பிராக்டிக்கல் இன்னைக்கு இன்னும் கூட வலியவர் எளியவர் தாக்குறது தான் அதிகமா இருக்கு. அப்ப இதுல என்ன சொல்ல போறோம்? அதாவது பெண்கள் அமுதூட்டும் கிளியும் அந்த கிளியை வேட்டையாடும் பருந்தும்